குற்ற உணர்ச்சி. குற்ற உணர்ச்சியா? எப்போ இருக்கும்னா, நம்ம ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணாம போய் பாடிட்டு வந்துட்டு திட்டு வாங்கிட்டு வரும்போது அந்த ஒரு குற்ற உணர்ச்சி. வேற எதுவும் இருந்தது இல்லையா? வேற குற்ற உணர்ச்சி எல்லாம் எங்களுக்கு ஏற்படுற அளவுக்கு அங்க ஒண்ணும் நடக்கவே அங்கல்ல பொதுவா வாழ்க்கையில கேக்குறாங்க. அப்பா அப்படின்னா எவ்வளவோ சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட குற்ற உணர்ச்சிகள்லாம் நிறைய இருக்கு. வாழ்க்கையில தான் கேட்டேன். அவங்க வாழ்க்கை எக்ஸாம்பிள் தான் சொன்னாங்க. ஒரு 24,000 வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணாப்ல. எனக்கு குற்ற உணர்ச்சின்னு இல்லை, ரொம்ப அந்த குற்ற உணர்ச்சி மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்னா, எனக்கு பணம் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாமட்டு எங்கள் டேடி வந்து ஒரு வீட்லையா போய் இப்படியே ஏறி நின்றுட்டு பணம் கட்டிட்டு இருந்தார் ஒரு 7,000 ரூபாய் பணத்துக்கு. ஐயோ, ஓகே. அப்போது ஒரு அந்த மாதிரி குற்ற உணர்வாக இருக்கும், நம்ம அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறோமே அப்படின்ட்டுன்னு. அப்போ தான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். வேலைக்கு போயிட்டு நானே சம்பாரித்து நானே படித்தேன்.